ஹாய் வியூவர்ஸ். இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, அந்த டிவிஷன் ஃபங்ஷன் பார்த்தோம். கரெக்ட்டா? அதுல வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்ம வித் ஃபங்ஷன், வித்தவுட் ஃபங்ஷன் வந்து நம்ம பார்த்தோம். சரிங்களா? இன்னைக்கு அந்த வித்தவுட் ஃபங்ஷன் யூஸ் பண்ணும்போது நமக்கு என்ன வந்துச்சுன்னா, டெசிமல் பிளேஸ்ல நம்பர் வந்துச்சு. ஸோ அத வந்து ரவுண்ட் ஆஃப் பண்றத பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? ரவுண்ட் ஆஃப் ஃபங்ஷன் பத்தி தான் பார்க்க போறோம். அது எந்த மாதிரி சினாரியோல நம்ம யூஸ் பண்ண போறோம் பத்தியும் பார்க்க போறோம். இதோட சின்டாக்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இத வந்து 2 சின்டாக்ஸ நீங்க யூஸ் பண்ணுவீங்க. ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, வித் நம்பரோட இந்த மாதிரி ஒண்ணு. அடுத்த சினாரியோல இதே ரவுண்ட் தான். பட் வேல்யூஸ் குடுத்துருக்கீங்க. எத்தனை டிஜிட்ட ரவுண்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரிலாம் குடுத்துருக்கீங்க. ஸோ இந்த மாதிரி தான் சின்டாக்ஸ் இது குடுக்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம்னா, செலக்ட் ரவுண்டு அப்படிங்கிறத நம்ம அப்படியே ரெண்டையும் காப்பி பண்ணி நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே. ஸோ பேஸ்ட் ஒரு கமா கொடுத்துக்கோங்க. இதெல்லாம் என்ன இருக்கும்? இப்படி ஒரு தேர்வு வேல்யூ கொடுத்து ஓகே பண்ணீங்கன்னா இப்போ ரன் பண்றோம். இப்ப என்ன பண்றாங்க, இந்த ரவுண்டுக்கு நம்ம என்ன கொடுப்போம், எக்ஸ்ட்ரா அந்த பிராக்கெட்குள்ள நம்ம எந்த ஒரு வேரியபிளும் பாஸ் பண்ணல. ஜஸ்ட் என்ன பண்ணோம்னா 2.25 ரவுண்ட் ஆஃப் பண்ணி கொடு அப்படின்னு சொல்லிட்டோம். அது என்ன பண்ணுது, 5க்கு மேல இருந்தா தான் அந்த நம்பர் வந்து நெக்ஸ்ட் நம்பரா ரவுண்ட் ஆஃப் பண்ணும். பட் ஆனா இங்க இருக்கிறது நமக்கு 2 தான். ஸோ இதை வச்சு இதனால எதுவுமே பண்ண முடியாது. அப்படின்னா 2 ரிட்டர்ன் ஆயிடுச்சு. ஆனா கீழே உள்ள வேல்யூ பாருங்க, நம்ம என்ன பண்றோம், ஒரு கமா கொடுத்து எனக்கு 2 டிஜிட், அதாவது பாயிண்ட்க்கு அப்புறம் 2 டிஜிட்டை மட்டும் எனக்கு ரவுண்ட் ஆஃப் பண்ணி கொடு அப்படின்னு சொல்லிட்டோம். ஸோ அதனால என்ன பண்ணிருக்கு அப்படின்னா 2.25 சொல்லிட்டு தேர்ட் வேல்யூல செக் பண்ணுது. அது 5க்கு கீழே இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து என்ன ஆச்சுன்னா, அங்க வந்து இந்த 25 வந்து எந்த சேஞ்சஸும் இல்லாம அந்த வேல்யூ உங்களுக்கு அப்படியே பிரிண்ட் ஆயிடுச்சு. இன் கேஸ் இந்த இடத்துல வந்து இதை 55 கொடுக்குறேன், இந்த இடத்துல இதையும் 55 கொடுக்குறேன், இப்போ உங்களோட ஆன்சர் என்னவா இருக்கும்? 8 சேமா இருக்க வேண்டாம். ஸோ இப்போ நீங்க இதோட வேல்யூஸ் என்னவா வரும்னு நினைக்கிறீங்க? இதை ஒரு நிமிஷம் பாஸ் பண்ணிட்டு அப்படியே சொல்லுங்க பார்ப்போம் என்ன வேல்யூ வரும்னு. கமெண்ட்ஸ்ல டைப் பண்ணுங்க. ஓகே. இப்ப இது என்ன ஆகும்னா, இது 3 வந்துரும். கீழ உள்ள வேல்யூ வந்து 256 வரும். சி சாரி 26 இது வந்து 3 மாறிடுச்சு. என்ன ரீசன் அப்படின்னா, பாயிண்ட்டுக்கு அப்புறம் நம்ம எங்க ரவுண்ட் ஆஃப் பண்ண சொல்றோமோ, அது பைக்கு மேல இருந்துச்சுனாலே ஆர் பைக்கு மேல இருந்துச்சுனாலே அதை ரவுண்ட் ஆஃப் பண்ணி இதை இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துரும். சேம் ஹியர். இங்க நான் 2 பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 டிஜிட் வேணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ 3வது டிஜிட் அதை கன்சிடர் பண்ணி இது 5 மேல இருந்துச்சுன்னா இந்த வேல்யூ 6 ரவுண்ட் ஆஃப் பண்ணி அதை நமக்கு சரிங்களா? ஸோ ரவுண்ட் ஆஃபோட யூசேஜ் இவ்வளவுதான். ஸோ இதை வந்து நீங்க எந்தெந்த தேவையான சினாரியோஸ் யூஸ் பண்ணணுமோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. அப்பதான் உங்களுக்கு தெரியும். சரிங்களா? ஓகே. தேங்க்ஸ் ஃபார் பை. வி வில் மீட் இன் another video.